ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். வெல்கம் டு நதி மதன் ஹோம்லி லைஃப் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா சூடாகிட்டு வந்துடுச்சு. இப்போது 2 சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா சின்ன சின்ன பொடிசாக தான் கட் பண்ணி ஆட் பண்ணணும் சிக்கன் கிரேவிக்கு. அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வரும். இல்லைனா நம்மளுக்கு கிரேவி தனித்தனியாக இருக்கிற மாதிரி தோணும். அதுக்காக தான் வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வர்றதுக்காக இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கணும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் லைட்டாக வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 2 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா நம்மளுக்கு கிரேவிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ப்ரௌன் கலரில் வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் இந்த இஞ்சி பூண்டில் பார்த்திங்கன்னா பட்டை லவங்கம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா பசங்க பட்டை லவங்கம் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. ஈவன் பெரியவங்களும் ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. பட் பட்டை லவங்கம் ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு சாப்பிட முடியலன்னா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஸ்கிப் பண்ண முடியாது. நீங்கள் சாப்பிட்ருவீங்க. நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நான் 4 சின்ன தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி ஏன் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா கிரேவியும் டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிரேவி நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். அதுக்காக தான் தக்காளி நான் அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளியோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை வாசனை வராமல் இருக்கணும். அதுவும் இல்லாமல் தக்காளியிலேருந்து நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம எதுவுமே அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு அந்த கரிஞ்ச வாசனை வந்துடும். ஸோ நம்மளால் சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாக வர முடியாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சிக்கன் ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதோட சிக்கனோட ஸ்மெல் போகும். இல்லைனா சிக்கனோட ஸ்மெல் கிரேவியில் தெரியும். அதே மாதிரி நம்ம சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு 5 மினிட்ஸுக்கு வதக்கி விட்டுட்டே இருங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ நம்ம எந்த அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லது. மஞ்சத்தூள் நீங்கள் முடிஞ்சால் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கடையில் வாங்குகிற மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா சம்டைம் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. இதுவே மஞ்சள் கட்டி வாங்கிட்டு வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்கள் பார்த்திங்கன்னா மஞ்சள் கட்டி வாங்கிட்டு வீட்லேயே அரைச்சி யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிக்கன் வதக்கி விட்டுருக்கோம். பாருங்கள் அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சிட்டு வந்துட்டுருக்குது. அதே மாதிரி அதோட பச்சை வாசனையும் பார்த்திங்கன்னா போயிடுச்சு, சிக்கனோட பச்சை வாசனை. நான் பார்த்திங்கன்னா இப்போ வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் ஒரு 6 to 7 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நாங்கள் காரம் எடுத்துக்குவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சிக்கன் வந்துட்டு பார்க்குறக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். நல்லா வந்துட்டு ஒரு வாசனையாக இருக்குது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் சிக்கன் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சிக்கன் ரொம்பவே பிடிக்கும். சிக்கன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை வந்து நம்மளுக்கு அந்த மிளகாத்தூளோட வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ வந்துட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு சிக்கன் நல்லா வந்துட்டு குக் ஆகிறதுக்காக மூடி வச்சிட போகிறேன். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். எப்பயுமே வந்துட்டு நம்மளுக்கு நான்வெஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்கணும். நம்மளுக்கு வந்துட்டு அரைக்குறையாக வந்துட்டு பாயில் ஆச்சுன்னா அது வந்துட்டு நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அதுக்காக சிக்கன் வந்துட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்துட்டு நம்மளுக்கு நல்லாவே குக் ஆகிட்டு வந்துடுச்சு. நல்லா கட்டியாகவும் இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு தக்காளி தனியாக இல்லை வெங்காயம் தனியாக அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்குது கிரேவி. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் தேங்காய் பாலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்மளுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வந்துட்டு தேங்காய் பால் வந்துட்டு கொதிச்சு வந்தால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கிரேவி எவ்வளோ வந்துட்டு நல்லா பார்க்குறக்கே வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது. இதே மெத்தடில் வந்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சூப்பராக டேஸ்ட்டாக வரும். நம்ம சொன்ன மாதிரி வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் வந்துட்டு சூப்பரான காம்பினேஷன். நான் கொத்தமல்லி வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பெப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைஜஷன் ப்ராசஸுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்க போகிறேன். பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சூப்பரான சுவையான சிக்கன் கிரேவி வந்துட்டு சிம்பிளான வேயில் வந்துட்டு ரெடியாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஆல்.